மூவிங் சப்ஜெக்ட போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னா இப்ப எதெல்லாம் மூவிங் சப்ஜெக்ட்? இப்போ குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறத எடுக்கலாம், பறவை பறந்து போறதை எடுக்கலாம், கார் வேகமா போயிட்டு இருக்கிறத எடுக்கலாம், ரேஸ் கார், ரேஸ் பைக் அதெல்லாம் எடுக்கலாம். சோ இது மாதிரி எதெல்லாம் வந்து மூவபிள் சப்ஜெக்டா இருக்கோ, யாராவது நடந்து போயிட்டு இருப்பாங்க, இல்ல ஓடி போயிட்டு இருப்பாங்க, அத்லெட்ஸ் எல்லாம் இப்ப ரன்னிங்ல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி மூவிங்ல இருக்கிறத கேப்சர் பண்ணும்போது அதுக்கு ஒரு டைம் கிளிக் பண்ணி போக்கஸை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு லாக்ல ஒரு போட்டோ தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா சப்ஜெக்ட் அந்த இடத்துல இல்லாம மூவ் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம போக்கஸ் வச்ச இடம் ஒரு இடமா இருக்கும், சப்ஜெக்ட் நகர்ந்து போனதுனால சப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிடும். இப்போ நானே நின்னு பேசிட்டு இருக்கேன் இங்க இல்லையா? இப்போ நான் வந்து இந்த கேமராக்கு இப்போ ஃப்ரண்ட்ல வரேன் அப்படின்னா அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிருவேன், இந்த கேமரா விட்டு பின்னாடி போறேன் அப்படின்னாலும் அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிருவேன். சோ உங்களுக்கு புரியுதா? சோ இந்த இடத்துல தான் போக்கஸ்டா இருப்பேன். அப்போ இது வந்து சிங்கிள் ஷாட் மாதிரி ஒரு இடத்துல போக்கஸை வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் போக்கஸ் லாக் ஆகி நிற்கும். அந்த இடத்த தான் நம்ம வந்து போட்டோ எடுத்துக்க முடியும். நகர்ந்து போயிட்டா அந்த போட்டோ அவுட் ஆஃப் போக்கஸ்.